உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பாடத்துல முதல் பாடமான வரலாறுல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொஸ்டின் ஆன்சரா பார்த்துக்கிட்டு வர்றோம். இதற்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ. இந்த வீடியோவோட இந்த முதல் பாடம் முடிவடைகிறது. முதல் பாடத்துக்குரிய கேள்வி பதில்கள் முடிவடைகிறது. இது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இதுல ஒவ்வொரு கொஸ்டினா கொடுத்துருக்கோம். கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கோம். இது நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு உரிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நம்ம நீங்க முழுவதுமாக பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அப்படின்ற தலைப்புல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். 12ஆம் வகுப்பு வரலாறுல முதல் பாடத்துல கடைசி அந்த கண்டென்ட் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அந்த தலைப்புல எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு நம்ம எவ்வாறு ஆன்சர் பண்றது அப்படின்றதான் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருந்தது? 1885ஆம் ஆண்டு ஆலன் ஆக்டிவேன் கியூம் என்று சொல்லப்படக்கூடிய ஏஓ கியூம் அவர்களால் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. மும்பை, பம்பாய், அந்த பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. அந்த முதல் மாநாட்டுல WC பானர்ஜி தலைமை தாங்கினார். அவருடைய தலைமையில தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு நடைபெற்றது. டிசம்பர் மாதம் அந்த காங்கிரஸ் ஆனது கூட்டப்பட்டது. சரி, இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருந்தது? அன்றைய காலகட்டத்தில் அவர்களது கோரிக்கை என்னவாக இருந்தது? முழுமையான சுதந்திரம், அல்லது அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு, இராணுவத்தில் இந்தியர்களுக்கு உயர் பதவி, பொருளாதார சமத்துவம். இதுல எந்த ஒன்று சரி? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கிய கோரிக்கைகள்ல இதுல எது ஒன்று சரி அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, நிறைய படிச்சவங்க சரியா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அல்லது இப்பதான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்க இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அல்லது புக்கு இல்லைங்க சார் எனக்கு அல்லது படிக்கிறதுக்கான டைம் இல்லை அப்படின்னா நீங்க டிராவல் பண்றப்பையா இருந்தாலும் சரி, அல்லது சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பையா இருந்தாலும் சரி, அல்லது வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய வீடியோக்களை நீங்க ஹெட்போன்ல கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 தடவை 3 தடவை கேட்கும்போது இயல்பாகவே அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய மனதுல ஆழமாக பதிந்துடும். அதுக்கடுத்து நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுலபமாக இருக்குங்க. நம்ம இது தொடர்பான காணொலிகள் எல்லாமே வீடியோக்கள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு. அன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முழுமையான சுதந்திரம் வேணும், அல்லது பொருளாதாரத்துல இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு சமத்துவம் வேணும், அல்லது இராணுவத்துல இந்தியர்களுக்கு உயர் பதவிகள்லாம் வழங்கணும் அப்படின்லாம் அவங்க கோரிக்கை வைக்கவே இல்லை. அரசாங்கத்துல நாங்களும் இந்தியர்களான நாங்களும் பங்கேற்கணும், எங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களது மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்ததுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணமாக எதை சுட்டி காட்டியது? அன்னைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. ஆங்கிலேயர்களது அந்த காலனி ஆட்சியின் கீழே இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோக்களை போட்டிருக்கோம். அந்த இண்டிகோ புரட்சி அல்லது அவுரி கழகம் அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் விவசாயிகளுடைய துன்ப நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு அன்றைய அந்த காலனி அரசுக்கு சுட்டி காட்டியது எது? குறைந்த விளைச்சலா, அல்லது அதிக நிலவரியா,
நவீன விவசாய முறைகள் வந்து இல்லாமல் இருப்பதா, அல்லது சந்தையில வந்து விலை வீழ்ச்சியா? இப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கேள்விக்கு, அதாவது அந்த கண்டென்ட், அந்த பாடப்பகுதியை படிக்காமயே இருந்தாலும் இதை பார்த்த உடனே உடனே கெஸ்ஸிங்லேயே நீங்க வந்து சரியா ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வந்து இருக்கும். இதை வந்து நீங்க படிக்காம இருந்தாலுமே நீங்க ஆன்சர் பண்ணலாம். குறைந்த விளைச்சல் வருவதற்கு ஆங்கிலேயர்கள் ஒன்றும் காரணம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க வந்து எலிமினேட் பண்ணீங்க, இதெல்லாம் இல்ல, அதாவது இந்த கேள்விக்கு வந்து இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்றத தாண்டி எதெல்லாம் வராது அப்படின்றத நீங்க அடிச்சாலுமே வந்து சரியான ஆன்சர் வந்து வந்துருங்க. சரி, ஓகே. இந்திய தேசிய காங்கிரஸ் விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணமாக எதை சுட்டி காட்டியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிக நிலவரி. ஆங்கில அரசாங்கம், காலனிய அரசாங்கம் வந்து அதிக அளவுக்கு வந்து நிலவரியை வந்து விதித்தது. இதுதான் விவசாயிகளுடைய துன்ப நிலைக்கு வந்து காரணம். குறைந்த விளைச்சல், அது வந்து தவிர்க்க முடியாதது. நவீன விவசாய முறைகள் இல்லாமை, அன்றைய காலகட்டங்கள்ல அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சந்தையில விலை வீழ்ச்சி, அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அது விலை வந்து குறையத்தான் செய்யும், விலை வீழ்ச்சி அடையத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து பெரிய காரணம் கிடையாது. நீங்க விளையுதோ விளையலையோ, அல்லது அதாவது பெரிய பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி, மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை வந்து கண்டிப்பாக செலுத்தியே ஆக வேண்டும். அப்படின்றதும் கூட, ஏற்கனவே இருந்த வரியை விட இந்த ஆங்கிலேய காலனி அரசாங்கம் வந்து அதிக அளவுக்கு வரிகளை வந்து விதிக்கிறாங்க. இதைத்தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அன்றைய விவசாயிகளுடைய மிக மோசமான அந்த நிலைக்கு, துன்ப நிலைக்கு முக்கிய காரணமாக ஆங்கில அரசாங்கத்திடம் வந்து சுட்டி காட்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் காங்கிரஸ் எதை பரிந்துரைத்தது? எதை பரிந்துரை செய்தது? சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்துல. சுதேசி அப்படின்னா நம்ம என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அதை வந்து பயன்படுத்துறது, அதான் வந்து சுதேசி. இன்னைக்கும் பாத்தீங்களாக இன்றைய நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி வந்து அவர்கள் வலியுறுத்தக்கூடியது, அந்நிய பொருட்களை புறக்கணியுங்கள், இந்தியாவுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களையே நீங்க அதிகமாக பயன்படுத்துங்கள் அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு வந்து நமது பாரத பிரதமர் வந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனாலதான் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்றத வந்து அந்த ஸ்கீமை வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதாவது உள்நாட்டிலேயே தயாரித்தல் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதே மாதிரி அன்றைக்கு வந்து சுதேச பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்துல காங்கிரஸ் வந்து எதை பரிந்துரை செய்தது? இலவச இறக்குமதியா, அல்லது இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கிறதா, அல்லது ஏற்றுமதிக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறதா, அல்லது உள்நாட்டு வரி குறைப்பா? இதுல எது அப்படின்றத வந்து நீங்க வந்து அந்த 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை படிச்சிருந்தீங்களாக ஆன்சர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய காணொலியை வந்து நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நீங்க கெஸ்ஸிங்ல ஆன்சர் பண்ணி வந்து நீங்க சரியான ஆன்சரை உங்களால வந்து பதிவிட முடியாதுங்க. அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம், அடிக்கடி வந்து நீங்க ஸ்கூல் புக்கை வந்து நீங்க தரவா படிச்சிருங்க, ஸ்கூல் புக்கை வந்து படிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றோம். யாராக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து படிச்சிடணும். அதுக்கடுத்து 11ஆவது 12ஆவதுல இருக்கக்கூடிய புக்கையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து ஈஸியா எளிமையா வந்து எழுதிட்டு போயிடலாங்க. நம்ம வந்து 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும்போது, அதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல காலாண்டுக்கு என்ன படிக்கணும், அரையாண்டுக்கு என்ன படிக்கணும், முழாண்டு அல்லது ஆண்டு இறுதி தேர்வுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஷார்ட்டாவே படிச்சுட்டு போயிடும். புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினை மட்டும் படிக்கிறோம். அல்லது ஒரு 2 பாயிண்ட் படிச்சா போதும், 2 மார்க், அந்த வியூல நம்ம படிக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த போட்டித் தேர்வுல வந்து நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியாம வந்து போயிருதுங்க. அதனால வந்து அட்டை டு அட்டை படிக்கணும். முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னா நீங்க அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க அட்டை டு அட்டை வந்து படிச்சா மட்டும்தான் நீங்க வந்து இந்த மாதிரியான போட்டித் தேர்வுல வந்து உங்களால வந்து வின் பண்ண முடியும். சரி, ஓகே. சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்துல காங்கிரஸ் வந்து எதை பரிந்துரை செய்தது? இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மீது அதிகமான வரி விதிக்கணும். அப்ப இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களின் மீது அதிகமாக வரி விதிச்சா என்ன ஆகும்? அந்த பொருட்களுடைய விலை வந்து உயரும். அந்த பொருட்களுடைய விலை உயர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்தியர்கள் வந்து அந்த பொருட்களை வாங்க மாட்டாங்க. அப்ப அதை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய உள்நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதற்காகத்தான் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மீது அதிகமான வரி விதிக்கணும். இன்னைக்கு வந்து அந்த பொருளாதார கொள்கையில பாத்தீங்களா, ஒவ்வொரு நாடும் செய்யக்கூடியது வந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களுக்கு வந்து அதிகமான வரி விதிப்பாங்க. அதே மாதிரி இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து குறைவான வரி வந்து விதிப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் ஏற்றுமதியை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும், இறக்குமதியை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் முடியும்.
இந்த மாதிரி செயல்பாடுகள்னாலதான் ஒரு நாடு வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலைக்கு வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த முறையை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப அன்றைய காலகட்டங்கள்ல சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்துல காங்கிரஸ் வந்து எதை பரிந்துரை செய்தது அப்படின்னா, இறக்குமதி செய்யப்படக்கூடிய பண்டங்களின் மீது அதிகமான வரி விதிக்கணும் அப்படின்னு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை, அதாவது ஐசிஎஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் எதை இந்திய மயமாக்க காங்கிரஸ் கோரியது? இது வந்து நீங்க கெஸ்ஸிங்லேயே ஆன்சர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நீங்க வந்து படிச்சிருந்தாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப வந்து மைனூட்டா படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்திய குடிமை தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் எதை இந்திய மயமாக்க காங்கிரஸ் கோரியது? ராணுவ பணிகளா, நிர்வாக பணிகளா, நீதித்துறை பணிகளா, கல்வி பணிகளா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அதாவது இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியர்களும் அந்த தேர்வுல வந்து எழுதலாம். அப்ப என்ன அப்படின்னா வயது வரம்பு 21 இருந்தது. இதற்கு முன்னாடி வீடியோல வந்து இது தொடர்பான என்ன நிறைய கேள்விகள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்ப 21 இருந்தது. 21 இருக்கும்போது இந்தியர்கள் வந்து அதுல அதிக அளவுல வந்து தேர்வு பெற்றாங்க. தேர்வு பெற்று அவங்க வந்து ஒரு ஐசிஎஸ் அதிகாரியாக இங்க வந்து இந்தியாவுல வந்து பணியாற்றுறாங்க. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இந்திய அதிகாரிகள் வந்து பணியாற்றுறாங்க. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெறுப்பை ஊட்டியது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 21 வயதாக இருக்கிறதுனால தானே நீங்க அதிகமா பாஸ் ஆகுறீங்க அப்படின்ற எண்ணத்துல அவங்க வந்து அந்த இந்திய குடிமைப்பணி தேர்வுகளுக்கான வயது வரம்பு வந்து குறைக்கிறாங்க. அப்ப 21 இருப்பது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 19 குறைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இதற்கு இந்தியாவுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து ஏற்படுகிறது. இன்னைக்கும் பாத்தீங்களாக்கா இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸ் அல்லது இந்த ஐசிஎஸ், ஐஏஎஸ், இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு ஐஏஎஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவர் வந்து மாவட்ட கலெக்டரா இருப்பார். அதுக்கடுத்து வந்து ஒரு சில துறைகளை வந்து செக்ரட்டரி, செயலாளர், எல்லா துறைகளும் அது கல்வித்துறையிலிருந்து சுகாதாரத்துறையிலிருந்து எல்லா துறையிலுமே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆகி வந்தவங்க தான். அவங்க தான் அந்த கலெக்டராக மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு அரசன், ஒரு அரசனுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து ஒரு அதிகாரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகாரம் பொதிந்ததாக இருக்கக்கூடிய பணி தான் இந்த வந்து ஐசிஎஸ் எக்ஸாம், இந்த ஐஏஎஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்ப அதனாலதான் இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்திருக்குது அந்த நிர்வாக பணியில வந்து ஒரு ஐசிஎஸ். இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறது வந்து ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது. அன்றைய காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேயர்களின் ஆட்சி இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த நிர்வாக பணிக்கு வந்து தேர்வாகி போகணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருந்திருக்குது. அப்ப இந்த இது வந்து எப்படி வந்து இந்திய மயமாக்க காங்கிரஸ் வந்து கோரியது அப்படின்னா எதை அப்படின்னா நிர்வாக பணிகள் தான். அப்ப குடிமை பணி தேர்வு அப்படின்னாலுமே அது நிர்வாக பணி. இது வந்து சாதாரணமா நீங்க கெஸ் பண்ணாலுமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கூறியது? இது வந்து ஒரு ஜெனரலான கொஸ்டின் தான். ரொம்ப வந்து ரொம்ப டீப்பா படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நீங்க மேலோட்டமா படிச்சாலுமே வந்து போதுமானது. ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கூறியது? நடுநிலையாக, ஒருதலை பட்சமாக, ஆதரவாக, சமமாக. அப்ப இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இதற்காகத்தான் என்ன பண்றாரு அப்படின்னா ரிப்பன் பிரபு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு. அதுக்கு பேர் தான் இல்பர்ட் மசோதா. அப்ப அந்த இல்பர்ட் மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய நீதிபதிகள் ஆங்கிலேய குற்றவாளிகளையும் விசாரணை செய்யலாம் அப்படின்னு வந்து கொண்டு வர்றாங்க. அதற்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு எல்லாமே ஏற்படுகிறது. இதை வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல வந்து போட்டிருக்கோம். சரி, அந்த மாதிரி வந்து எப்படி நடந்து கொண்டதாக காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டியது, கூறியது அப்படின்னா சிம்பிள்ங்க, ஒருதலை பட்சமாக. அப்ப வந்து நடுநிலையாக இருந்தாங்களா, எதுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து புகார் சொல்ல போறாங்க? அல்லது ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்ல போறாங்க? அல்லது சமமாக, சமமாக, நடுநிலையாக, ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். அப்ப வந்து இது வந்து சிம்பிள் தான். ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கூறியது அப்படின்னா ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதாக காங்கிரஸ் வந்து கூறியது. அடுத்த கேள்வி பாருங்க. காங்கிரஸ் எதை முற்றிலுமாக பிரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது?
காங்கிரஸ் வந்து எதை முற்றிலுமாக பிரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது. அன்றைய காலகட்டங்களில் இருந்த அந்த அரசியல் சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே பாத்தீங்களாக்கா படித்தவர்களாக இருந்தாங்க. படித்தவர்கள் அப்படின்றது அந்த மேலை நாட்டு கல்வியை கற்றவர்களாக இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், மேலை நாட்டு கல்வியில படிக்கும் போதுதான் அவங்க வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பிரெஞ்சு புரட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள் அந்த அதை வந்து படிச்சுக்கிறாங்க. அமெரிக்க புரட்சியை பத்தி படிக்கிறாங்க, ரஷ்ய புரட்சியை பத்தி படிக்கிறாங்க. அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூக சீர்திருத்தங்களை எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. அப்ப படிச்சிடும் போது அதே போல வந்து நம்ம இந்தியாவிலையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவர்களுக்கான அந்த எண்ணமானது தோன்றுகிறது. அப்பதான் காங்கிரஸ் எதை முற்றிலுமாக பிரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இராணுவத்தையும் நீதித்துறையுமா, அல்லது நிர்வாகத்தையும் நீதி நிர்வாகத்தையுமா, அல்லது வருவாய்த்துறையையும் கல்வித்துறையுமா, அல்லது வணிகத்தையும் தொழில்துறையுமா? இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தையும் நீதி வந்து சரியாக பிரிக்கணும். அதாவது மாண்டேஸ்கியூ தான் இந்த அதிகார பிரிவினை கோட்பாடை வந்து சொல்லியிருக்காரு. நீங்க பிரெஞ்சு புரட்சி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை மூன்றும் வந்து தனித்தனியாக வந்து இருக்கணும். ஒன்று ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மூன்றுமே தனி அட்டானமஸ் பாடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல வந்து நிர்வாகமும் நீதித்துறையும் தனித்தனியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் காங்கிரஸ் வந்து கோரிக்கை வைத்தது. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தனர்? அன்னைக்கு பாத்தீங்களாக அந்த இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னாலுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பண்ணையாரா வந்து இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அன்றைய காலகட்டங்கள்ல நிறைய, அதாவது காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வீழ்ச்சி அடைகிற சமயத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த திமுக அவர்கள் கோரிக்கை வைத்ததே பாத்தீங்களா, இது வந்து பண்ணையார்களின் கட்சியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து அவங்க விமர்சனம் பண்ணி வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. பல காரணங்கள் அதுல அந்த இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது வேற. அதாவது காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் கலைக்கப்பட்டு விட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அதை கேட்காம வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. இன்றளவும் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது இருக்கு, அந்த பழைய பேர்லயே வந்து அழைக்கப்படுகிறது. அந்த தொடக்க கால தலைவர்கள் வந்து எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க? தொழிலாளர் பிரிவா, விவசாய பிரிவா, உயர்குடி பிரிவா, அல்லது இராணுவ பிரிவா? இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தாங்க. உயர்குடி பிரிவு, பெரிய பண்ணையார்களின் கட்சி, உயர்குடியை சேர்ந்தவர்கள் தான் அதுல வந்து அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. தொடர்கால தேசியவாதிகள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவங்க வந்து தொடர்கால தேசியவாதிகள் வந்து ஆங்கில அரசாங்கத்தை வந்து பெரிய அளவுல வந்து எதிர்க்கலங்க. அவங்க பெரிய அளவுல வந்து எதிர்க்கல. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரா தான் வந்து இருந்திருக்குது. தீவிர தேசியவாதிகள், மிதவாத தேசியவாதிகள், புரட்சியாளர்கள் அல்லது சமூக சீர்திருத்தவாதிகள், இதுல வந்து எது வந்து சரியான ஆன்சர்? ரொம்ப சாஃப்டா தான் அவங்க வந்து டீல் பண்ணியிருக்காங்க. மிதவாத தேசியவாதிகள் இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைஞ்சுதல் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் கொடுப்பது அப்படின்றதான் இறைஞ்சுதல் கொள்கை. இதான் வந்து மிதவாத தேசியவாதிகளுடைய அன்றைய செயல்பாடுகளாக, தொடக்க கால செயல்பாடுகளாக இருந்திருக்குதுங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் யார்? இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கோபாலகிருஷ்ண கோகலேவா, அல்லது தாதாபாய் நவ்ரோஜியா, அல்லது பாலகங்காதர திலகரா, அல்லது சுரேந்திரநாத் பானர்ஜியா அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் தான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீவிர தேசியவாதிகள் எதை கோரினர்? அதாவது தீவிர தேசியவாதிகள் வந்து எதை கோரினர் அப்படின்னா, பொருளாதார சீர்திருத்தங்களா, அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களா, அல்லது சுயராஜ்யமா, அல்லது இராணுவ சீர்திருத்தங்களா? இது வந்து சிம்பிள் தான். சுயராஜ்யம். தீவிர தேசியவாதிகள் வந்து எதை கோரினாங்க அப்படின்னா சுயராஜ்யம். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்ன பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், இந்த 3 பேரும் தான் வந்து லால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க. இவங்க வந்து தீவிர தேசியவாதிகளின் மையமாக, தீவிர தேசியவாதிகளுடைய மிக முக்கியமான தலைவர்களாக அறியப்பட்டவர்கள்.
இவங்களுடைய எதை கோரினாங்க அப்படின்னா சுயராஜ்யம். சுயராஜ்யம் அப்படின்றது அதாவது ஒரு ஒரு சுதந்திரம் தான், ஒரு தன்னாட்சி சுதந்திரம், எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுயராஜ்யம். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்து நம்ம எப்பயும் வழக்கம் போல வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அடுத்து வந்து நம்ம ஒரே சிலையில வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி. 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் எவ்வாறு எதிர்க்கப்பட்டது? 1905 ஆங்கிலேயர்கள் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை. 1905 வங்க பிரிவினை, 6 முஸ்லீம் லீக், 7 சூரத் பிளவு, 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இந்த மாதிரி எல்லாமே நீங்க காலக்கோடு அதுக்கு வந்து நல்லா படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிக்கிற சமயத்துல. அந்த மாதிரி வந்து 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் எவ்வாறு எதிர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வன்முறை போராட்டமா, அல்லது ஒத்துழையாமை இயக்கமா, அல்லது ஆவேசமாக அதை எதிர்த்தாங்களா, அல்லது அமைதியாக எதிர்த்தாங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதாவது இதை வந்து ரொம்ப ஒரு ஆவேசமாக எதிர்த்திருக்காங்க. ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக ஆவேசமாக வந்து வங்க பிரிவினை வந்து இந்தியர்களால் எதிர்க்கப்பட்டது. சரி, அதே 1905 தொடங்கப்பட்ட இயக்கம் இது. வங்க பிரிவினையை தொடர்ந்து ஏற்பட தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். ஒத்துழையாமை இயக்கமா, சுதேசி இயக்கமா, சட்டமறுப்பு இயக்கமா, வெள்ளையனை வெளியேறு இயக்கமா? இது வந்து சிம்பிளா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சிம்பிளா இதுக்கு சொன்னோம் அப்படின்னா சுதேசி இயக்கம் தான். 1905 தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து சுதேசி இயக்கம். எதற்காக? வங்க பிரிவினையை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அந்த சுதேசி இயக்கம். அதுக்கடுத்து பாருங்க, சுதேசி இயக்கம் வந்து எவற்றை ஊக்குவித்தது? சுதேசி சுதேசி அப்படின்னா என்னன்னா, சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு போடுறோம் மீனிங்க. என்ன சொல்ல போனா, சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் குறைந்த அளவு மனநிறைவை தந்தாலும் அதைத்தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதா அந்த சுதேசி இயக்கம். அது வந்து எவற்றை ஊக்குவித்தது? சுதேசி தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி மற்றும் இந்திய மொழிகளை பயன்படுத்துதல், மேற்கூறிய அனைத்தும். பொதுவாக வந்து இந்த கொஸ்டின்லாம் வரும் பாத்தீங்களா, ஒரு சில வந்து ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எல்லா நேரத்திலையும் உதவாது. ஆல் ஆஃப் தி அபோவ் அது வந்துச்சாக்கா கரெக்டுங்க. அல்லது மேற்கூறிய அனைத்தும் வந்துச்சாக்கா ஆன்சர் பண்ணிருங்க. அல்லது ஆன்சர் தெரியாட்டி சில ஆன்சர் பண்ணுங்க அப்படின்லாம் ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் தவறு. ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்ரி கொஸ்டின் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து வித்தியாசமானது, தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்றப்ப அந்த கேள்விக்கு வந்து எந்த பதில் வேணாலும் வரலாம். அதனால வந்து நம்ம ஆழமாக படித்து கொண்டா தான் வந்து அதுக்கு சரியான வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட்கட் மெத்தட்ல ஆன்சர் பண்ண அப்படின்னா அது வந்து லாட்ரி சீட்டு மாதிரி தான். ஒரு தடவை வந்து லக்ல உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், அல்லது தவறா போனாலும் வந்து போயிருங்க. சரி, சுதேசி இயக்கம் எவற்றை ஊக்குவித்தது அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்க, கொஸ்டின் வந்து நம்ம பெருசா வந்து கொடுத்துருக்கோம். கொஸ்டின் வந்து பெருசா கொடுத்தா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அந்த ஆன்சர்ல வந்து எது பெருசா இருக்கோ அதை ஆன்சர் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா நேரத்திலையும் ஒத்து வராதுங்க. பால கங்காதர திலகர் வந்து எதை உறுதியாக நம்பினார்? பால கங்காதர திலகர் எதை உறுதியாக நம்பினார்? ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்றதவா, மத்திய அரசு மத்திய அரசு கிடையாது, மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் தேசிய இயக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்க முடியும் அப்படின்றதவா, அல்லது இராணுவமே தேசிய இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் அப்படின்றதையா, அல்லது படித்த உயர்குடியினர் மட்டுமே தேசிய இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் அப்படின்றதையா? இதுல வந்து எதை பால கங்காதர திலகர் வந்து உறுதியாக நம்பினார் அப்படின்னா, மத்தியதர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் தேசிய இயக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்க முடியும் அப்படின்றதான். அதாவது அனைத்து தரப்பட்ட மக்களையும் வந்து இந்த இந்திய தேசியத்துல விடுதலை இயக்கத்துல வந்து பங்கு பெற வைக்கணும் அப்படின்னு வந்து பாலகங்காதர திலகர் வந்து நம்பினாரு. ஆப்ஷன் பி அப்படின்றதாங்க இது வந்து சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டவர் யார்? அன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் கைது செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் வேற. அதுல முக்கியமான தலைவர் யார் அப்படின்றதுதான். 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுல யார் வந்து 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டவர் அப்படின்னா அதே பாலகங்காதர திலகர் தாங்க. பாலகங்காதர திலகர் தான் வந்து கைது செய்யப்பட்டார். இவருக்கு தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. பாலகங்காதர திலகருக்கு தான். இவர் வந்து பேச்சை கேட்டு அதிகமான மக்கள் வந்து
இந்த சுதந்திர போராட்டத்தை களத்துல வந்து ஈடுபடுறாங்க, தேசிய இயக்கத்துல வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு பால கங்காதர திலகருக்கு தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டமானது போடப்பட்டது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளும் எதன் முக்கிய கூறுகளாய் விளங்கின? கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளும் எதன் முக்கிய கூறுகளாய் விளங்கின? ஆங்கிலேய அரசு, இந்திய விடுதலை போராட்டம், சமூக சீர்திருத்த இயக்கம், பொருளாதார சீர்திருத்த இயக்கம். கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளும் எதன் முக்கிய கூறுனா இந்திய விடுதலை போராட்டம் தான். இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தான் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும். அதாவது ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் எவ்வாறு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், எவ்வாறு சுரண்டல்கள் ஏற்படுகிறது, எவ்வாறு அதிகமான வரி விதிப்பு செய்யறாங்க, இதை பத்தி எல்லாமே பத்திரிகையில வந்து எழுதணும். நாங்க வந்து எங்களது கருத்துக்களை வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அது வந்து தடை செய்யப்படுகிறது. அப்படின்றப்ப கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரு உரிமைகளும் எதன் முக்கிய கூறுகளாக விளங்கின அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்துடைய முக்கிய கூறுகளாக இருந்தன அப்படின்றது வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து ஏற்கனவே அடிக்கடி கேட்டிருக்கோம், நீங்களும் படிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அழைக்கப்படுபவர் யார்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, தாதாபாய் நவரோஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுல யார் வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் அப்படின்னா ஈசி தான். தாதாபாய் நவரோஜி அப்படின்றவர் தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். காந்தி தாத்தா அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து முதுபெரும் மனிதர் காந்தியடிகள் அப்படின்றத எழுதிடக்கூடாதுங்க. இந்த இந்தியாவின் முதுபெரும் தலைவர் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி தான். இந்த தாதாபாய் நவரோஜி வந்து லண்டனில் உருவாக்கிய அமைப்புகளில் தவறானது எது? அதாவது இந்த ஒரு அமைப்பை மட்டும் லண்டன்ல வந்து உருவாக்கல, மீதி எல்லாத்தையும் லண்டன்ல உருவாக்கினார் அப்படின்றதா வந்து இதனுடைய கேள்வியுடைய அர்த்தம். தாதாபாய் நவரோஜி லண்டனில் உருவாக்கிய அமைப்புகளில் தவறானது எது? இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம், இந்திய தேசிய லீக், இந்திய தேசிய காங்கிரஸ். இதுல எது? இந்திய தேசிய லீக் அப்படின்றதாங்க இதுக்குரிய சரியான பதில். தவறானது அப்படின்றது சரியான பதில் இந்திய தேசிய லீக். தாதாபாய் நவரோஜி லண்டனில் உருவாக்கிய அமைப்புகளில் தவறானது. மீதி மூன்றுமே லண்டன்ல உருவாக்கப்பட்டதுங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்திருக்கு, அதை வந்து தாதாபாய் நவரோஜி உருவாக்கல, அதனால அது வந்து கிடையாது. அப்ப லண்டன்ல உருவாக்கிய அமைப்புகள்ல எது தவறானது அப்படின்னா இந்திய தேசிய லீக் அப்படின்றதாங்க தவறானது. அதுக்கடுத்து பாருங்க, தாதாபாய் நவரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக தாதாபாய் நவரோஜி எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஒரு முறையா, 2 முறையா, 3 முறையா அல்லது 4 முறையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். இது வந்து சிம்பிள் தான். 3 முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. இது வந்து நீங்க சிம்பிள் அப்படின்றத விட நீங்க அந்த பாடப்பகுதியை படிச்சாதான் நீங்க வந்து சரியான ஆன்சர் வந்து பண்ண முடியும். தாதாபாய் நவரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தாதாபாய் நவரோஜி முன்வைத்த கோட்பாடு எது? ஒத்துழையாமை கோட்பாடா, செல்வ சுரண்டல் கோட்பாடா, சுயராஜ்ய கோட்பாடா, பொருளாதார சமத்துவ கோட்பாடா? அதாவது இந்தியா வந்து ஒரு செல்வ வளம் மிக்க நாடு, அதுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சுரண்டுனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தவர் அல்லது அதை வந்து ஃபர்ஸ்ட் வெளிக்கொணர்ந்தவர் யார் அப்படின்னா அந்த தாதாபாய் நவரோஜி தாங்க. அவர் முன்வைத்த கோட்பாடு தான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. தாதாபாய் நவரோஜி முன்வைத்த கோட்பாடு எது அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு. அதுக்கடுத்து தாயக கட்டணம், ஹோம் சார்ஜஸ் என்ற பெயர்ல ஆண்டொன்றுக்கு எத்தனை மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக நவரோஜி வந்து கூறினார்? நீங்க பாருங்க, நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்ததுதான். இன்னைக்கு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்றோம், பிரஷ் யூஸ் பண்றோம்னா அது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கிடையாது, அது வந்து ஃபாரினுடைய ப்ராடக்ட் தான். நம்ம வந்து ஒரு ஹமாம் சோப்பு போடுறோம், ஹமாம் சோப்பு அல்லது டெட்டால் சோப்பு, லைபாய் இந்த சோப் போடுறோம் அப்படின்னா அது வந்து யாருது அப்படின்னா அது வந்து வெளிநாட்டை சேர்ந்ததுதான். நீங்க பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி நெஸ்லே கம்பெனி அந்த சாக்லேட் இது எல்லாமே என்ன அப்படின்னா இது வந்து வெளிநாட்டை சேர்ந்ததுதான். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து அது வேற பேர் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த நாட்டுக்கு வந்து போயிடும். அந்த அவங்களுடைய பேனர், அது நல்ல டேம் வந்து ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அது வந்து அவங்களுக்கு வந்து போயிருங்க. இந்த மாதிரி வந்து அன்றைய காலகட்டங்கள்ல தாயக கட்டணம் அப்படின்ற பெயர்ல ஆண்டொன்றுக்கு
எத்தனை மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி வந்து கூறினார். தாயக கட்டணம் அப்படின்ற பேர்ல ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில இருந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பவுண்டுன்றது அன்னைக்கு இன்னைக்கு தான் இங்கிலாந்துடைய நாணயத்துக்கு பேர் தாங்க பவுண்டு. அது வந்து எத்தனை மில்லியன் பவுண்டு வந்து நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி கூறினார் அப்படின்னா 30 மில்லியன் 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்படுவதாக வந்து நவ்ரோஜி வந்து கூறினாருங்க. சரி, ஓகே. இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிவடைந்ததுங்க. இப்ப நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி அல்லது பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி அல்லது யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி அல்லது அடுத்த வேற போட்டித் தேர்வுகளான போலீஸ் மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னா நம்ம காணொலியை வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க. நம்ம காணொலியில வந்து அது தொடர்பான வினாக்கள் தான் அதிகமாக வந்து நாம அப்லோட் பண்றோம். இது வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும். நீங்க வந்து அதை படிச்சு வந்து நீங்க தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஓகே, நம்ம இதோட வந்து நம்ம இன்றைய வீடியோ வந்து முடிச்சிருவோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.